நம்ம ஊர் பாரம்பரிய இனிப்புகளை உங்கள் இல்லம் தேடி கொண்டு வந்து சேர்க்கிறது நம்ம nativespecial.com. இதுவே ஒரு பெரிய ப்ரூஃப். ஜல்லிக்கட்டு தான் இவன் மூத்த குடின்னு சொல்றதுக்கான ஒரு பெரிய ப்ரூஃப். ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து வெறும் வார்த்தை இல்லை, அது இமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதுக்குள்ளே போய் ஃபேஸ் பண்ணும்போது தான் வந்து இந்த படம் பிரம்மாண்டமாக தெரியறதுக்கான பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாரு. எல்லாமே பண்ணி அதை விட்டதுல இருந்து ஷூட் முடிகிற வரைக்கும் அவர் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. தமிழன் கலாச்சாரம் எவ்வளோ பெருசு தெரியுமா, நீ மாட்டை பிடிச்சா எவ்வளோ பெரிய வீரன் தெரியுமா, அப்படிலாம் நான் எதுவுமே நான் பதிவு பண்ணல. நான் பதிவு பண்ண வாழ்வியல்லையே அது இருக்கு. ஒரு கால் இந்த சைடு எலும்பு இப்படி தனியாக அந்த மொட்டி இப்படி விசை வந்துடும். வந்துட்டு தள்ளுறான் அந்த மாடம் அடுத்த மாடம் பிடிச்சி காமிக்கிறான். இது வச்சு இதாக கட்டிட்டு எந்த உணர்வு அவன் அதை மாதிரி இறங்க சொல்லுச்சு அப்படின்னா அவன் டிஎன்ஏல அந்த லீனேஜில் அது கனெக்ட் ஆகிருக்கு. அவன் பாட்டனோட பாட்டன். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். சினிமா விகடன் பார்த்துருக்கீங்க. நான் உங்க விஜய கல்யாணி. ஸோ இன்னைக்கு நம்ம யாரோட பேச போறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், அது எல்லாமே தாண்டி நம்மளுடைய தமிழ் கல்ச்சரோட ரூட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிமா நமக்கு ஒரு வெப் சீரிஸா கொடுக்கக்கூடிய பேட்டகாளி டீம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் இந்த ஒரு சீரீஸ் பார்க்கும்போது கண்டிப்பா தமிழ் ஆடியன்ஸ் அதுவும் சரி, நார்மலா பார்க்கக்கூடிய மக்களுக்கு கூட ரொம்ப ரூட் ஆகும், ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ ஹாப்பியா இருக்கு இந்த படத்தோட அசோசியேட் ஆகிறது? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு அந்த ஹோல் அந்த அவங்களோட வாழ்வியலை வந்து இந்த கதையின் மூலமா வந்து எல்லாருமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பி. ஏன்னா ட்ரெய்லர் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸு, நிறைய பேர் வந்து கூப்பிட்டு விஷ் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு நல்ல ப்ராஜெக்டில் நம்ம ஒரு பார்ட்டாக இருந்திருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஓகே, வெரி நைஸ். ரொம்ப ஸ்வீட்டாகவே பேசுகிறாங்க ஷீலா. அவங்க இப்படிதான் இருப்பாங்களா செட்லையும்? ஆரம்பிக்கும் ஸ்வீட்டா, அப்புறம் போக அப்புறம் ஒரு மாதிரி தூவி ஒரு கிரேவி மாதிரி. ஓகே, நைஸ். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது டு பி அசோசியேட்டட் வித் ஃபிலிம்? அதான் இப்போ நம்ம எவ்வளோ கதைகள் நம்மளுக்கு தேடி வரலாம், நம்ம தேடி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறது வந்து நமக்கு ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு நடிகராக நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் சினிமாவில் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டைக்காலியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சொல்லும்போது ஒரு பெரிய மனநிறைவாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் ஒரு திருப்தியான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். ஓகே, வெரி நைஸ். சார், உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்க போறதில்லை. ஏன்னா இந்த படத்தை பற்றி பேசும்போது 4 years கிட்டத்தட்ட ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இந்த படத்தை பண்ணணுமா அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு தோணுன ஒரு முக்கியமான விஷயம் என்ன? ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டீங்க? ஸோ ஒன் ஸ்பெஷல் ரீசன் இஃப் யூ கேன் சே ஃபார் அஸ். நான் அண்ணன் ஜெயம் முடிஞ்ச பிறகு டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிட்டு இருந்த டைமில் உலகத்தோட மூத்த குடி நம்ம குடி, தமிழ் குடி அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கான பல எலிமெண்ட்ஸ் வந்து ஜல்லிக்கட்டில் இருக்கிறதுன்றது உணர்ந்து அதை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலான்னு ஆரம்பித்தோம். ஏன்னா வந்து காட்டில் தெரிஞ்ச மனுஷன், ஒரு நாடோடியாக தெரிஞ்ச மனுஷன், ஒரு இடத்துல இருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது மாடு அவனோட வந்து கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் மருது நிலம் வருது, விவசாயம் ஆரம்பிக்குது, விவசாயத்துக்கு மாட்டை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மாட்டை அவன் பிடிச்ச அந்த மெத்தடாலஜி இப்போ வரைக்கும் அவன் ஒரு விளையாட்டாக அவன் விளையாடிக்கிட்டு இருக்கான். அது உலகத்தில் இங்கே மட்டும் தான் நடக்குது. அப்படின்னா இதுவே ஒரு பெரிய ப்ரூஃப். ஜல்லிக்கட்டு தான் இவன் மூத்த குடின்னு சொல்றதுக்கான ஒரு பெரிய ப்ரூஃப். ஸோ அதை மையப்படுத்தி நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ண ஆரம்பிச்சோம். இந்த வாழ்வியலுக்குள்ள வெகுஜன மக்கள் கிட்ட அதை எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக இது ஒரு படமா பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு ஷார்ட் ஃபிலிமா பண்ணி பார்த்தோம். ஸோ ஒரு லைவா இறங்கி இதை எடுத்து பார்த்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, விஷுவல்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இதை ஒரு படமா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சின்ன படமா ஒரு 1.5 மணி நேரம் படமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதில் இறங்கி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை நாங்கள் வெளிலேருந்து பார்க்கும்போது, கடல் வெளிலேருந்து பார்க்கும்போது தனியாக தான் தெரியாது எவ்வளோ ஆழமாக இருக்குது. ஜல்லிக்கட்டுக்குள்ளே இருக்க அத்தனை லேயர்ஸும் ஓப்பனாக இதுக்குள்ளே இன்னும் இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்போ இது ஒரு சீரியஸாக பண்ணுவோம், இல்லை அவ்வளோ ட்ராமா இருக்குது, இதை சீரியஸாக பண்ணுவோம் அப்படின்னு இது ஆகாக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுலேருந்து அது ஒரு சீரியஸாக இன்னும் இப்போது சீசன் 2 சீசன் 3 பண்ணுற அளவுக்கு அதில் கண்டென்ட் இருக்குது. ஓகே, ஸோ கூடிய விரைவில் சீசன் 2 சீசன் 3 ப்ரமோஷன்ஸ் கூட ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை 3 வரையும் போயிட்டாரு. 3 இருக்கு, அதில் ஒரு 9 எபிசோடு, சீசன் 3 ஒரு 9 எபிசோடு. ஓ, இது எக்ஸ்க்ளூசிவ் நியூஸாவே போட்டுறேன் போல விகடன்ல. அவ்வளோ லைஃப் அவர் ஈஸியாக சொல்லுவாரு. ஏன்னா எல்லா வாடியிலையும் இறங்கணும்ல விரட்டல. அவங்க ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு ஃபீலிங் மாதிரி உங்களுக்கு ஒரு தனி ஃபீலிங்கா இருக்கு. பட் ஆனா இந்த படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட் பத்தி கண்டிப்பா பேசணும். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கழிச்சு சென்னையில லைவா ஜல்லிக்கட்டு நடந்து மேசிவான ரெஸ்பான்ஸோட ட்ரெய்லர் வந்து லான்ச் ஆச்சு.
அதே மாதிரி இவங்க யூடியூப்லயும் சொன்ன மாதிரி நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை சீரீஸ் வந்து நம்ம பண்ண போறோம் டிசைட் பண்ண போய் இந்த மாதிரி ஒரு லான்ச் இவெண்ட் வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்ததா இல்லை ரொம்ப இம்ப்ராம்ப்டுவா நடந்ததா? அது இப்போ ஒரு யூஸ்வலாக இல்லாமல் இதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு ஆஹாவில் சொல்லும்போது இது ஒரு ஜல்லிக்கட்டாக பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஜல்லிக்கட்டாக பண்ணோன்னா மாடு யாரோன்னா பாயுங்க, ரத்தம் சிந்துற மாதிரி இருக்கும். ரத்தம் சிந்தாமல் சிம்பிளாக பண்ணோன்னா வடமஞ்சு நடத்தலாம் அப்படின்னு சொன்னோம். வடமஞ்சுனா எப்படின்னா மாட்டுக்கும் ப்ராக்டிஸு, பிடிக்கிறவனுக்கும் ப்ராக்டிஸு. ஸோ அது வந்து சும்மா ஊரில் வந்து சின்ன பசங்க ஜாலியாக விளையாடுற விளையாட்டு அது. சரி, அதை வந்து ப்ராக்டிஸ்க்காக பண்ணுறது அது. சரி, அதை வந்து இங்கே பண்ணோன்னா இங்கே இருக்கிற ஆடியன்ஸ், ஏன்னா 40 வருஷம் கழிச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி அது இங்கே வாய்ப்பே இல்லை, நடத்துறதுக்கான சூழலே இல்லை. சரி, அதை நடத்தி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தோம். அது ஆக நல்லாவே அதை டிசைன் பண்ணாங்க. ஓகே, அவங்களோட ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி தான் அது. அண்ட் இவங்க 2 பேரும் முக்கியமா ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் யோசிச்சேன். மற்ற படங்கள் நீங்க பண்றதுக்கும் இந்த படம் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது படம் ஏன் சொல்றேன்னா சீரீஸ்னு கூட சொல்லலாம், பட் எங்களுக்கு பார்க்கும்போது படத்துக்கான ஒரு விஷயம் மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ ஒரு டிஃபரன்ஸ் இல்லை ஒரு ஹார்ட்ஷிப் அபவுட் த ஃபிலிம் நீங்க எங்க கூட ஷேர் பண்ணணும்னா என்ன சொல்றீங்க? கண்டிப்பா நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா மொத வந்து ஒரு ஜல்லிக்கட்டை வந்து அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை வந்து அவங்க கோத்ரூ பண்றாங்க, இந்த ஹோல் எல்லாருமே வந்து அந்த ஒரு புள்ளியில வந்து இணையிறாங்க. அதுதான் இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து வெறும் வார்த்தை இல்லை, அது இமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம அதுக்குள்ள போய் ஃபேஸ் பண்ணும்போது தான் வந்து அதை நான் ஃபேஸ் பண்ணினேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு வந்து இருந்தது. அது வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலமா அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதனால தான் வந்து நான் இந்த ரோல் எனக்கு சொன்ன உடனே, ஒரு மாடு வளர்க்குற பொண்ணு, நீங்க ஒரு மாடை வளர்த்துறீங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனேவே வந்து நான் தான் இந்த ரோல் பண்ணுவேன், தயவு செஞ்சு இந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அங்கவே கனெக்ட் ஆயாச்சு. நான் வந்து டைரக்டரை பார்த்தோ, நான் இந்த கதையை பார்த்து நான் வந்தேன். இந்த கதை வந்து என்ன ஒரு அடுத்த தளத்துக்கு என்ன கண்டிப்பா வந்து கூட்டிட்டு போகும். அந்த வாழ்வியலை எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பா நான் பயன்படுத்திக்கணும். எனக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு கியூரியஸும் இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும். நம்ம அது ஒண்ணு நினைப்போம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த வைபா என்னன்னு தெரியல, நேச்சர் வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி வந்து கூட்டிட்டு வர்றதா தான் நான் வந்து. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஒவ்வொரு நாளும் நான் டிராவல் பண்ணது வந்து லைக் ஒரு டிவைன் பாத் தான். ஸோ நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நேட்டிவிட்டியால கனெக்ட் ஆயிருக்கீங்க. ஓகே, நைஸ். உங்களுக்கு இப்போ நீங்கள் நமக்கு ரொம்ப க்ளோஸானவங்க இருப்பாங்க, அசோசியேட் டைரக்டர்ஸ், நிறைய டைரக்டர்ஸே நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. நம்ம நிறைய டைரக்டர் ஃபாலோ பண்ணுவோம். நிறைய டைரக்டர் வந்து நமக்கு எப்படியா கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லா ப்ராஜெக்டையும் நம்ம போய் சேர முடியாது. அந்த ப்ராஜெக்டே நம்மளை அமையணும். அது இன்னொன்று அந்த ப்ராஜெக்டுக்குள்ள நம்மளை இழுக்கும். அது ஏதோ ஒரு சூழ்நிலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து இது சரியா இருப்பான் அப்படின்னு இழுக்கும். அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் மூலியமா இழுத்த மாதிரி எனக்கு ஒரு இது. அதில் அவங்க ஷீலா அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண வந்து ரொம்ப ஹாப்பியான. ஏன்னா இப்போ நீங்கள் ஹீரோ அப்படின்னு ட்ராவல் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு உமன் கூட நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டீமில் ஜாயின் பண்ணும்போது அவங்களோட கேரக்டர் அவங்க எப்படி நம்மளை ஹேண்டில் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ நம்மள்ட்ட பிடிக்காத விஷயங்கள், நம்ம என்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதா இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், எந்த இதுவும் இல்லாமல் ஒரு ரொம்ப வருஷம் பழக்கன்ற மாதிரி பாட்டில் வந்து வடச்செல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சில இடங்கள்லாம் வந்து நமக்கு அது இருக்கணும். ஒரு இடத்துல ஏதாவது நம்ம தவற பேசிட்டு ஏதாவது இது பண்ணிடக்கூடாது. நிறைய இடத்துல சப்போர்ட்டும் இருந்தாங்க. அதனால கொஞ்சம் லவ் சீன்ஸ் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பத்தி இன்னொரு எக்ஸ்ட்ரா நிறைய ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா, வெற்றிமாறன் சார் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ அவர் ஒரு டிரெக்டரா எங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு ப்ரொடியூசரா நிறைய படங்கள் பண்ணா கூட இந்த படத்துல ஏதோ ஒரு ஸ்பெஷலா இருக்கு. ஏன்னா அவர் நிறைய இடத்துல இன்டர்வியூஸ் பேசும்போது அவருடைய வில்லேஜ் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும், இல்ல ஜல்லிக்கட்டு பத்தின விஷயங்களா இருக்கட்டும், நிறைய பேசிட்டே வருவாரு. அப்படிங்கும்போது இல்ல ஒரு ப்ரொடியூசரா அவர் இருந்தாலா, இல்ல டிரெக்டர் மாதிரி அவரும் ஒரு சில இன்புட்ஸ் கொடுத்தாரா? ஸோ எப்படி இருந்தாரு செட்ல? இல்லை, நான் வந்து இல்லை அவர் செட்டுக்கு வரல. ஃபர்ஸ்ட் அவர் செட்டுக்குலாம் வரல. நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன், அசினேட்டாக நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ண பிறகு அவர் ப்ரொடக்ஷனில் நான் அண்ணனும் ஜே பண்ணேன். ஸோ அவரோட எனக்கு ஒரு 12 வருஷம் பயணம். ஓகே, ஒரு அண்ணன் மாதிரி தான் எனக்கு அவர். இதை நான் ஆரம்பித்த நாள்லேருந்து அவர் எனக்கு முழு படைப்பு சுதந்திரம் கொடுத்தாரு. ஏன்னா இது அவர் உள்ளே வரத்துக்கு முன்னாடியே ஒரு 45 days, அப்புறம் ஒரு 27 days, அப்புறம் ஒரு 15 days ஷூட் முடிஞ்சிருச்சு. ஸோ இண்டிபெண்ட்டாக அது ஆரம்பித்த ப்ராஜெக்ட், இண்டி ப்ராஜெக்ட். ஸோ அப்படி அதுக்கப்புறம் வந்து அவர் உள்ளே வந்த பிறகு ப்ராஜெக்டோட எனர்ஜி பார்த்தாரு. ஒரு வாட்டி ஆஹாவோட ஷோரனராக கமிட் ஆன பிறகு ஒரு முறை ஸ்கிரிப்ட் பார்த்து லைஃப் ரொம்ப பெருசாக இருக்குது, இதை ஷூட் பண்ண முடியுமானாரு. இல்லைனா இந்த மாதிரிலாம் செட்டப் இருந்தால் இதை பண்ணிடலாம் அப்படின்னும். அதுக்கான செட்டப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. வேல்ராஜன் உள்ளே கொண்டு வந்தார், சந்தோஷம் எனக்கு மியூசிக்கில் உள்ளே கொண்டு வந்தார்,
டெக்னிக்கலி இந்த படம் பிரம்மாண்டமாக தெரியறதுக்கான பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாரு. எல்லாமே பண்ணி அதை விட்டதுல இருந்து ஷூட் முடிகிற வரைக்கும் அவர் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. ஸோ நான் ஒரு கதையை கொடுத்தேன். அந்த கதையை எடுத்து முடிகிற வரைக்கும் ஒரு ப்ரொடியூசராக அவர் வந்து என்னை நம்பி அவர் விட்டார். அதுக்கு நான் நன்றியோடு இருக்கணும். ஏன்னா அந்த நம்பிக்கை யாரும் அந்த அளவுக்கு சீக்கிரம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு முன்னாடி நான் நிறைய தயாரிப்பாளர்கள் இதை பார்த்தேன். இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க, இதை எடுக்கிறது நிறைய சிரமம் இருக்குது, இது எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சாங்க. வேற ஏதாவது கதை சொல்லுங்க, இல்லைங்க இதுதான் பண்ணணும், இது வாழ்க்கை, இதை பண்ணணும் அப்படின்னும் போது வெற்றி சார் கொடுத்த அந்த சுதந்திரம். அது முடிச்சு ஃபைனலாக வந்து படம் காட்டும்போது நல்லா வந்திருக்குப்பா, வாழ்க்கை சூப்பராக வந்திருக்குப்பா, இப்போ அங்கே அமிச்சோம், நல்லா வந்திருக்குப்பா, வாழ்க்கை ரொம்ப நல்லா வந்திருக்குப்பா அப்படின்னு சொன்னது எனக்கு அதுவே போதும். நீங்க சொல்ற மாதிரி அவர் கொடுக்குற இன்புட்ல நல்லா இருக்குன்னு அவர் சொன்னாலே அதுலயே நான் வந்து அது ஒண்ணு போதும் எனக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப பெருசா இருந்தது. ஓகே, வெற்றிமாறன் சார் பத்தி பேசும்போது இந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. அவர் ஆல்ரெடி வாடி வாசல் அப்படிங்கிற ஒரு படம் சூர்யா சார் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. நான் அதோடைய மேக்கிங் ஷாட்ஸ் பார்க்கும்போதே ஜல்லிக்கட்டு பத்தின விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்படிங்கும்போது எகைன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஜல்லிக்கட்டு பத்தின ஒரு படமே பண்றாரு அப்படின்னு ப்ரீலூட் டு வாடி வாசல் அப்படிங்கிற மாதிரி நிறைய காமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு உங்களுடைய பதிலா நீங்க ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றீங்க? இது வந்து வாடி வாசலோட ப்ரீலூட்லாம் கிடையாது. ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு கடல் மாதிரி, அது ஒரு பெரிய ஈவெண்ட். கடல்ல அவர் ஒரு பக்கம் வண்டி ஓட்டலாம், நான் ஒரு பக்கம் கடல் ஓட்டலாம், அது ஒரு விஷயமே இல்லை. கதை வேற கதை, அந்த கதை வேற, இந்த கதை வேற, டிராமாலாம் வேற. இந்த வாழ்க்கையை நான் பார்க்குற பார்வையில யானை தடவுற குருடா மாதிரி தான். இது வந்து முழுசா யாருமே சொல்லிடவே முடியாது. ஏன்னா அந்த கலாச்சாரம் அவ்வளோ பெருசு. இதை நான் எந்த பார்வையில பார்த்தோனோ அதை நான் பதிவு பண்றேன். அவர் எந்த பார்வையில பாக்குறாரோ அதை அவர் பதிவு பண்ண போறாரு. ஸோ அது எங்களுக்குள்ள நல்ல புரிதல் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால அவர் ப்ரொடியூஸ் பண்றதுன்றது அவரோட பெருந்தன்மை தான். ஏன்னா அவருக்கு வந்து வாடிவாசல் பண்ணிட்டு இருக்கும் போதே அதை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு ஓப்பனா வரதுன்றது அவரோட பெருந்தன்மை. ஓகே, அதே மாதிரி இன்னொரு காமெண்ட் செக்ஷன் நம்ம பார்க்கும்போது ஒரு காமெண்ட் வந்து வந்துட்டே இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா விவசாயம் பத்தின படங்கள் நிறைய வந்துட்டே இருந்தது. கமர்ஷியல் படத்துல கூட சம்பந்தமே இல்லாம கடைசியில ஒரு கிளைமேக்ஸ் ஒரு விவசாய ஷார்ட் வச்சுறாங்கப்பா ஆடியன்ஸோட கனெக்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஏன்னா அதுதான் இப்போ டாக் ஆஃப் தி டவுனா இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த வரிசையில இந்த படமும் இணையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெண்ட் நான் படிச்சேன். நீங்க சொன்ன கமெண்ட் நான் படிச்சேன். என்னன்னா, இப்போ ஒரு தியேட்டருக்குலாம் நம்ம ஒரு படம் பண்றோம், விவசாயி எவ்வளவு முக்கியமானது தெரியுமா வாழ்க்கையில அப்படின்னு எல்லாரும் கை தட்டுவாங்க. எல்லாரும் ஆர்கானிக்காவே எதையோ வாங்குங்கன்னு சொல்லும்போது கை தட்டுவாங்க. இப்படி வந்து ஒருத்தனோட உணர்ச்சியை தூண்டி விட்டு செய்யறது வந்து யூஷுவல் தான். நான் வந்து எந்த டேரக்டர் நான் பர்டிகுலரா சொல்லலை. உணர்ச்சியை என்கிட்ட இருக்க உணர்வை நான் உங்களுக்கு கடத்துறது தான் படைப்பு. உங்க உணர்வை நான் தூண்டி விடுறது படைப்பு கிடையாது. அது வந்து வியாபாரம். அப்போ நான் இதுல வந்து தமிழன் கலாச்சாரம் எவ்வளவு பெருசு தெரியுமா, நீ மாட்டை பிடிச்சா எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா, அப்பெல்லாம் நான் எதுவுமே நான் பதிவு பண்ணல. நான் பதிவு பண்ண வாழ்வியல்லையே அது இருக்கு. நான் அந்த வாழ்வியலை கடத்துறேன், அவ்வளவுதான். நான் பார்த்த வாழ்வியலை கொடுக்குறேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நான் தனியா வந்து எதையும் உணர்வை தூண்டுறதுக்கு நான் எதையுமே செய்யல. அது செய்யணும்னா நான் வேற மாதிரி பண்ணிருப்பேன். இதுங்க நான் 4 வருஷம் கஷ்டப்பட போறேன். அழகா ஒரு 30 நாள்ல ஷூட்டை முடிச்சுட்டு வெளில வந்துருவேன். ஓகே, வெரி நைஸ். நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க. அண்ட் உங்கள்கிட்ட வரும்போது ஆண்டனி அப்படின்னு சொல்ல தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், நீங்க சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட்ஸா இருக்கட்டும் அப்படியே இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த படத்துல நீங்க வந்து அசோசியேட் ஆனது ஹாப்பி, அதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷாட், ஃபர்ஸ்ட் டே இந்த சீரீஸ், அதை பத்தி ஒரு சில வார்த்தை. ஃபர்ஸ்ட் நாள் வந்து அதான் மணப்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல, திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மஞ்சம்பட்டி, அங்கே தான் ஃபர்ஸ்ட் நாளே இறங்கும்போது வாடி விரட்டில் இறங்கினது. அதான் இல்லை, அது உள்ள போனா சூரியூர் ஒரு நாள் 2 நாளா பரவாயில்லங்க. நீங்க 4 வருஷத்துல எல்லா விரட்டுல இறங்கி எல்லா வாடியில இறங்கு, இந்த இப்ப போற வழியில அங்க ஜல்லிக்கட்டு நடக்குது இறங்கு அப்படின்னு எல்லா இடத்துல எதை ஞாபகம் எந்த அளவுக்கு சோதிச்சிருக்கீங்க பாவம். இல்ல மெயினா சொல்லணும்னா, எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு நல்ல பேர் கிடைக்குது, இல்லை இது மூலியமா எனக்கு ஏதாவது ஒருத்தவங்க பாராட்டுறாங்க, அது எல்லாமே வந்து எனக்கு இந்த மாடுபிடி வீரர்கள் டீம் இருக்காங்க. நம்ம திருச்சி ஜெயில்தூர் கௌதம் தம்பி, அப்புறம் சதீஷ் பிரதர், அது அவங்களோட டீம் ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. நிறைய லலித்துர் ராஜ், டேனியல், தீனா, உதயா, லோகு, இப்படி ஒரு 20-30 பசங்க இருக்காங்க. நாளைக்கு ஜல்லிக்கட்டுனா இன்னைக்கு நைட்டே ஃபோன் அடிச்சானே, ரெடியா இருங்கண்ணே, நாளைக்கு அட்டாக் இருக்கு உங்களுக்கு, வந்துக்கோங்க தம்பி, என்னடா எடுக்கும்போது இப்படியே சொல்லுவாங்க, இல்லைன்னா தயாராகிங்கன்னு சொல்லுவாங்க. காலத்துல இறங்கணும், நீங்க பிடிக்கணும், நாங்க அப்புறம் பார்க்கணும், விசில் அடிக்கணும், அவங்க இழுத்துட்டு போவாங்க. முதல் நாள் அவங்க நம்மளை தயார்படுத்தி அடுத்த நாள் கூட்டு போகும்போது தம்பி எப்படி ஃப்ரீயா இருக்கும்ல, அவங்க ஃப்ரீயா தான் இருப்பாங்க. நம்ம போய் இறங்கும்போது ஒரு மனநில இருக்கும்ல. அவங்க வந்து எப்படின்னா, நீங்க நார்மலா கிரிக்கெட் விளாட போகும்போது மேட்ச் விளாடும்போது நம்ம 6 அடிச்சோம், இன்னைக்கு நீ போற, நீ அந்த பால் போட்டு இருப்பாங்க. நம்ம போகும்போது இப்படியா காப்பாற்றி கொண்டு வந்துருக்கலாம்னு உள்ள இறங்குறோம் ரெட்டில், அதெல்லாம் பார்த்துக்கலாம், வானே இது போக்கு மாடு, இது விரட்டு மாடு, இது ஒன்றும் செய்யாது, இந்த மாதிரி நம்மளை வந்து
என்கரேஜாக வச்சுருந்த Okay. பசங்க. அவங்க மூலியம் அவங்களுக்கு இதில் வந்து நான் பெரிய நன்றி சொல்லணும். Okay. இன்னும் என்னென்னா மெயினாக நான் பதிவு பண்ணுறது என்னன்னா, எப்பொழுதுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் தர பிளேயர்ஸுக்கான ரெஸ்பான்சிபிள் வந்து ஜல்லிக்கட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அவங்க வந்து ஒரு களத்தில் இறங்கிட்டு வரும்போது உயிரோட வருவானான்னு தெரியாது. ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை. ஒரு ஜல்லிக்கட்டில் ஒரு ஒரு ஒருத்தனை குத்துதுன்னா அடுத்து நீங்கள் இங்கே விட்டுட்டு நம்ம அடுத்தது போயிடுவோம். ஆனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னா அங்கே அவங்க குடும்பமே ஒரு இதாக இருக்கும். இவங்களுக்கான ப்ராப்பரான ஒரு இன்சூரன்ஸோ இல்லை மாதம் ஒரு பென்ஷன் அந்த மாதிரியோ ஏதோ அவங்களுக்கான ஒரு அடுத்து ஃபியூச்சரில் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பெரிய சப்போர்ட்டாக பண்ணணுன்றது மூலியமா. இல்ல ஒரே ஒரு சாரி இல்ல நீங்க அந்த வேணா அதை கட் கூட பண்ணிடுங்க. இன்சூரன்ஸ் இருக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு அன்னைக்கு. இல்ல நமக்கு இல்ல ஒவ்வொரு வார்டிலையும் இன்சூரன்ஸ் இருக்கு. அது ஒன்று மட்டும் நீங்க ஏன்னா அவர் தெரியாம தான் சொன்னாரு. ஆனா மத்தபடி மத்த எல்லாத்தையும் வச்சிருங்க. அதெல்லாம் உண்மைதான் அவர் சொன்ன எல்லாமே. இன்சூரன்ஸ் இருக்கு. இன்சூரன்ஸ் இருக்கு. அது வேணா நீங்க அப்படியே அது ஒரு விஷயம் மட்டும் தான் அவர் அது ஓகே நான் அதை எடிட்ல இது பண்ணா நீங்க என்ன சொல்லுமோ அது ஃபர்ஸ்ட்ல அப்படியே கன்வே பண்ணிட்டீங்கன்னா அதை எடிட்ல வெச்சேன். ஏன்னா நீங்க ஒரு குடும்பத்துல ஒரு ஃபேமிலி இல்லைன்னா ஒரே பையனா இருப்பான், சில பேர் 3 அக்கா இருப்பாங்க, ஒரு பையனா இருப்பான், அவங்கள செட்டில் பண்றதா இருப்பாங்க. எந்த இதுவும் கிடையாது. அவனுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு கட்டில் ஒரு பீரோ கொடுப்பாங்க, அந்த அந்த இதுக்காக போறது கிடையாது. அவங்க முழுக்க அது உயிர் சம்பந்தமானது. உள்ள இறங்கிட்டு நம்ம அதுல என்னன்னா நீங்க இந்த அலித்துறை ராஜி அவன்லாம் வந்து நான் உண்மையாவே இந்த ப்ராஜெக்ட்ல நான் இல்லைன்னா அந்த இடத்துல யாராவது நம்ம வச்சு பார்ப்போம்னா சினிமாவிலாம் வச்சு பார்க்க முடியும். அவன் இந்த படத்துல நான் இல்லைன்னா இவன் இந்த இது பண்ணிட்டு நல்லா இருந்திருக்குமே. நான் லவ் பண்ண ஒரு ஹியூமன் பீயிங் இதுல ராஜி ரொம்ப இது. ஏன்னா ஒரு மாடு களத்துல இறங்கும் போது அவங்களோட ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது லவ் பண்ணி தான் 3 மாடு 4 பிடிச்சிட்டு தட்டுறது, கீழே விழுறது, கால் இந்த சைடு எலும்பு இப்படி தனியாக அந்த மொட்டி இப்படி விசை வந்துடும். வந்துட்டு தள்ளுறான் அந்த மாடை, அடுத்த மாடம் பிடிச்சி காமிக்கலாம் இது வச்சு இதாக கட்டிட்டு இதுக்கிட்ட மறுபடியும் ஓடும் தகால் குனி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல நிற்கும் போது ஓரளவுக்காவது ஒரு மாடையாவது பிடிச்சிடணுன்ற ஒரு. ஆனால் இது சொன்னது நான் இன்னொன்று ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே விளையாட்டு வீரர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் நிஜ வீரன் வந்து மாடு பிடிக்கிறவன் தான். ஏன்னா அவன் வந்து வெறும் கையில தான் மாடு பிடிக்கிறான். ஏன்னா ஏதாவது ஆயுதம் தான் வச்சிருக்கானா? இல்லை, எதுவுமே இல்லை. மாடுல நிறைய வெரைட்டி இருக்கு. எதிர மாடு இருக்கு, போக்கு மாடு இருக்கு, சுத்து மாடு இருக்கு, சுத்துலேயே இன்னர் சுத்து மாடு இருக்கு, அவுட்டர் சுத்து மாடு இருக்கு, ரைட்ல பாயிற மாடு இருக்கு, லெஃப்ட்ல பாயிற மாடு இருக்கு. இப்போ ரைட்ல பாயிற மாடை லெஃப்ட்ல இருந்து ஏறி பிடிக்கணும், லெஃப்ட்ல பாயிற மாடை ரைட்ல இருந்து ஏறி பிடிக்கணும். சுத்து மாடுனா காலை கழுத்தோட சேர்த்து பிடிச்சி அதுல பிடிக்கணும், எகிற மாடுனா எகிரி பிடிக்கணும், போக்கு மாடை ஓடி பிடிக்கணும். இத்தனை நுணுக்கங்களையுமே ப்ராப்பரா பயிற்சி எடுத்து சின்ன வயசுலேருந்தே அதுக்காக பயிற்சி எடுத்து ஏன்னா பயிற்சி எடுத்தா சாதாரண பயிற்சி எடுக்க முடியாது. குத்து வாங்கணும். குத்துவானா உடம்பெல்லாம் 100-150 தையல் இருக்கு. அத்தனை குத்து வாங்கி திருப்பி நின்று அதுல ஒரு வீர பேரு முக்கியம்னு நான் டைலர்ல ஒரு இது சொல்லியிருப்பேன். அந்த நேம் காசுக்காக பணத்துக்காக பண்றது இல்லை. இப்படி ஒருத்தன் பிடிபடாத மாடை ஒருத்தன் பிடிச்சான்டா அப்படிங்கிற பேர், அந்த பேருக்காக அவன் உயிரை பணைய வச்சு செய்யறான்ல, அதுல அவனுக்கு இயல்பாவே ஒரு இன்னர் அவேர்னஸ் ஓப்பன் ஆயிடுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து மாடை எதிர்த்து பார்த்து அவன் கடந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, நிஜத்திலே இருந்து அவன் ரியலாவே ஒரு வீரனா உருவாயிடுறான். ஒரு படம் நம்ம பண்ற ஒரு டிரெக்டரா ஒரு படமா பார்க்கும்போது கண்டிப்பா எந்த ஒரு படமா இருந்தாலும் தியேட்டர்ல பார்க்கணும், தியேட்டர் பார்த்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்கணும் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அப்படிங்கும்போது இந்த படத்துக்காக ஒரு 4 வருஷம் ரிசர்ச் பண்ணி இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு எடுக்கும்போது அது சீரியஸா கொடுக்கணும்னு டிசைட் பண்ணதுக்கான ரீசன் இல்ல, இது சீரியஸா வரதுக்கு இல்ல டிராமா அதிகமா இருந்தது. இப்போ தியேட்டர்ல உங்களுக்கு வந்து மூவியா பண்ணோம்னா ஆக்ட் 1 ஆக்ட் 2 ஆக்ட் 3 ஒரு 2 மணி நேரம் படம், அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஆனால் இதில் வெப்சீரிஸில் இன்னும் ஓப்பனாக இருக்குல்ல, இதோட ஃபார்முலாவே வேற, இதோட ஃபார்மே வேற. நீங்கள் ட்ராமாவை என்ஹான்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சீசன் 1 போகலாம், சீசன் 2 போகலாம், அது எவ்வளோ வேணா போயிட்டே இருக்கலாம். அப்புறம் இந்த வாழ்க்கையை என்னால் சுருக்க முடியல ஒரு 1.5 மணி நேரம் படமா. ஏன்னா அதில் அவ்வளோ இருக்கு காட்டுறதுக்கு, இன்னமும் காட்டுறதுக்கு நிறைய பெண்டிங் இருக்கு. அப்போ அதுக்கு வந்து ஒரு சீரியஸாக பண்ணால் சரியா இருக்கும் அப்படின்றது. ஆனால் என்னன்னா விஷுவல்ஸை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லா இருக்குன்ற ஒருத்தர் எனக்கு இருக்கு. இதனால அந்த கதையை சொல்றதுக்கு சீரிஸ் தான் பெஸ்ட் பிளாட்ஃபார்மா நான் நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த படத்துல அனதர் ஒரு ஸ்டெல்லர் பெர்ஃபார்மர் அப்படின்னா கலையரசன் அவர் வந்து உள்ள இருக்காரு. ஸோ அவருடைய கேரக்டரைசேஷன் அண்ட் அவர் எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தாரு இந்த சீரிஸ்? இப்போ கலை அப்புறம் கிஷோர் சார் 2 பேர் இருக்காங்க. கிஷோர் சார் பத்தி சொல்லணும்னா அவர் ரொம்ப ஒரு எளிமையான மனிதர், எனர்ஜியோட ரொம்ப கனெக்ட் ஆகிற மனிதர். அவருக்காக நான் காத்திருந்தேன், ரொம்ப நாள் காத்திருந்தேன். அவர் டேட்டேல ரொம்ப பிஸி அவரு. அப்புறம் அவர் வந்து அவர் ஊர்ல ஜாலியா விவசாயம் பண்ணிக்கிட்டு அவர் மாடெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி வந்து தன்னை வந்து செட் பண்ணிட்டு வாழ்ற ஒரு மனிதர்.
இந்த கதை எழுதும்போது இந்த கேரக்டர் இவர் பண்ணாதான் சரியா இருக்கும். ஏன்னா ஒரு 500 மாடு மேய்க்கிற ஒருத்தன், ஆணிரை தலைவன், ஓகே இந்த கேரக்டர் இவர் பண்ணாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்காக நம்ம காத்திருந்தோம். அவர் கரெக்டாக சொன்ன டேட்ல ஒரு 6-7 மந்த்ஸ் வெயிட் பண்ணி தான் அவர் நம்ம பொசிஷன் பண்ணோம். வந்த பிறகு அந்த கெட்ட போட்டு உள்ள வந்த நாள்ல இருந்து அவர் எப்படின்னா மாடு மேய்க்கிறது எப்படின்னா, இன்னைக்கு காலைல மாடு அவுத்து விட்டோம்னா அது காடு மலைலாம் ஒரு 7-8 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள மேயும். அதுக்குள்ளேயே நீங்க வந்து ஃபுல் யூனிட்டியும் கூட்டு போயிட்டு, இப்போ மாடு இங்கேருந்து இங்கே வருதுடா அப்படின்னு அதான் 1/2 மணி நேரத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி வந்துடும். கேமரா எடுத்து நீங்கள் முன்னாடியே ஓடி போய் அங்கே போய் கேமரா செட் பண்ணணும். செட் பண்ண பிறகு இவங்கெல்லாம் பொசிஷன் பண்ண பிறகு மாடு வரும்போது மாடோட பேக்ரவுண்டில் அந்த ஷாட்டை நீங்கள் எடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு சத்தியமாக கம்ஃபர்ட்டாக இருக்காது, டெக்னீஷியன்ஸ் கம்ஃபர்ட்டாக இருக்காது. வேல்ராஜன் அதில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அதே மாதிரி கிஷோர் சாரும் சப்போர்ட்டாக இருந்தார். முன்னாடியே சொல்லிட்டோம் சார், ரொம்ப ஏன்னா வெயில் அது எந்த கம்ஃபர்ட்டும் இருக்காது. கேரவேன்லாம் வைக்கவே முடியாது. கேரவேன் எங்கேயோ இருக்கும் 10 கிலோமீட்டர் தள்ளி. நீங்க அந்த மாடு ஒரு வாட்டி மூவ் ஆச்சுன்னா மூவ் ஆனது தான். நம்ம அவங்கள நடிக்க சொல்ல முடியாது இல்லை, நம்ம தான் போய் அவங்களோட போய் நிற்கணும். அப்போ அந்த ஸ்ட்ரெயின் ப்ளஸ் எல்லாமே பாய்ச்சல் மாடுங்க. ஸோ அது வந்து அதுதான் ஜல்லிக்கட்டு மாடுகளா, மலை மாடுகள் நான் சொல்றது இது எல்லாமே மலை மாடுகள், வத்ராப்ப மலை மாடுகள். அது வந்து அது இருக்கிறதுலே ரொம்ப ரோசமான மாடு. அது கொஞ்சம் விட்டு அது பாஞ்சிடும், அந்த மாதிரி அதை டிஸ்டர்ப் பண்ணால் அது பாஞ்சிடும், அந்த மாதிரியான மாடு. இப்போ அதுக்கு மத்தியில் போயிட்டு ஒரு சீனை கம்போஸ் பண்ணி ஒரு இதை கொடுத்து அவர் எடுக்கணும்னா இதை வந்து தாங்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். அப்புறம் அவரும் மாடு பிடிச்சிருக்காரு. அதுவுமே வந்து சார் நம்பி பிடிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் ஆகாது சார். இல்லை சார் நான் ஒரு பையனை பிடிச்சிக்கிறேன், வேற ஒரு பையன் போனால் அப்போ பாயுது அந்த மாடு, அது வரைக்கும் பாயாத மாடு அப்போ பாயுது சார். இருந்தாலும் பண்ணிடலான்னு சொல்லி இறங்கி அவர் வந்து அதை செஞ்சு கொடுத்தாரு கிஷோர் சார். கலையரசன் அதே மாதிரி தான். கலையரசன் வந்து ரொம்ப ஒரு ஆட்டிடியூடான ஒரு ஆள், நல்ல ஒரு ரொம்ப எனர்ஜியான ஹைப்பர் எனர்ஜியான ஒரு ஆள். அவர் ஃப்ரெண்டு அவரு என்ன சொன்னாருன்னா, இந்த ப்ராஜெக்டில் மாடு பிடிக்க சொன்னால் நான் மாடு பிடிச்சிருவேனே, நீங்கள் சொன்னால் நான் இறங்கிடுவேனே அப்படின்னு ஒரு நாள் சொன்னாப்புல. நான் என்ன பண்ணேன், நான் ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஒரு கேரக்டரு, அந்த ஊரில் ஒரு பெரிய வீரன் அப்படின்ற ஒரு கேரக்டரு. இந்த ட்ராக் தனியாக இருக்கும், ஆண்டனி ட்ராக் தனியாக இருக்கும், இது தனி ட்ராக். அந்த ஊரில் ஒரு பெரிய வீரன் அப்படின்னும் போது அவன் உண்மையிலே மாடு பிடிக்கணும். நான் என்ன பண்ணேன், கலை இது மாதிரி வாங்க நம்ம ப்ராஜெக்டில் இது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரளிப்பாறை மஞ்சூரில் இறக்கி மாடு பிடிக்க வச்சோம். மாடு பிடிச்சாரு. ஸோ அது வந்து அவரோட ஆட்டிடியூடு, அவருக்கு தைரியம், நம்மங்க நல்லா வரும் அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு எனர்ஜியாக கனெக்ட் ஆகிறவங்க தானே. நம்மங்க நம்ம மாடுபிடி வீரர்கள் எல்லாமே துணை நிற்கிறாங்க, பாதுகாப்பாக பண்ணலாம், இருந்தாலும் நம்பி பண்ணார். ஸோ அவரோட தைரியம், அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸாகவும் இது வரைக்கும் பார்க்காத ப்ரெசன்ஸை நீங்கள் அவர்கிட்ட பார்க்கலாம். அது காரணம் அவர் அந்த மாடு பிடிக்கிற அந்த வீரம், இயல்பாகவே அந்த வீரம் அவருக்குள்ளே வந்தது தான். ஆண்டனி மாடு பிடிச்சிருக்காரு. ஸோ இதில் நான் என்ன இதில் பதிவு பண்ணோன்னா, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாரும் உண்மையாக மாடு பிடிச்சது கிடையாது. ஸோ இதில் வந்து கலையரசன், கிஷோர் சார், அப்புறம் ஆண்டனி சார், இவங்க தான் வந்து முதல் முறையாக அதை செஞ்சுருக்காங்க. படத்தில் எந்த அனிமேஷன் காட்சியும் கிடையாது, எந்த செட்டப்பும் போடலை, எல்லாமே லைவாக இறங்கி அதை வந்து நடைமுறைப்படுத்தி கொடுத்தாங்க. அவங்களோட துணிவு தான் அது. நான் இதில் ஒரு சின்ன ஒரு கருத்தை மட்டும் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது எல்லாருமே ரோட்டில் இறங்கி போராடணும், எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு போராடணும். எந்த உணர்வு அவன் அதை மாதிரி இறங்க சொல்லிச்சு அப்படின்னா, அவன் டிஎன்ஏல அந்த லீனேஜில் அது கனெக்ட் ஆகிருக்கு. அவன் பாட்டனோட பாட்டன், அவன் மாடு வளர்த்துருப்பான், மாடு பிடிச்சிருப்பான், மாடோட வாழ்ந்துருப்பான், மாடை ஒரு சகோதரனாக பார்க்குறான், குலதெய்வமாக பார்க்குறான். அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கான்ல, அந்த வாழ்க்கையோட கனெக்ட் ஆகிருக்கான்ல. அந்த வாழ்வியலை பதிவு பண்ணுன்றது மட்டும்தான் நோக்கம். அந்த வாழ்வியலை பார்க்க விரும்புகிற எல்லா மக்களுக்குமே இது போய் சேரும். எல்லாருமே ஒருதாய் மக்கள் தான். எல்லாரும் ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த சீரீஸ் பெருசாக பயன்படுத்தணும். நம்ம ஸ்டேஜிங் அபவுட் த சீரீஸ் அண்ட் இதில் போட்ட ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை 4 வருஷம் ரிசர்ச்சாக இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த சீரீஸ்க்கான எஃபர்ட்ஸே அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் பற்றி பேசிட்டே போகலாம். அதெல்லாம் தாண்டி பேட்டை காலி சீக்கிரம் ஆஹாவில் வரப்போகுது. ஸோ ஆஹாவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கும் ஒரு பெரிய விஷயம், ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ இன்னும் சீசன் 2 சீசன் 3க்காக காத்திருப்போம். நாங்களே திருப்பி வந்து ப்ரொமோஷன் நானே வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக ஐ வில் பி ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த தீபாவளிக்கு அருமையான நம்ம ஊர் பாரம்பரிய இனிப்புகளை அட்டகாசமான டின் பேக்கிங்ல உங்கள் இல்லம் தேடி கொண்டு வந்து சேர்க்கிறது நம்ம nativespecial.com.